சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்தின் விழாவிற்கு தமிழகம் இருக்கின்ற சமுதாய மக்கள் அனைவரும் பெருந்தளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு வருகின்ற அனைத்து மக்களையும் தூத்துக்குடி மாவட்ட சமுதாயத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூர்வதாசனுடைய தியாக வரலாறு தமிழகத்திற்கும் ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டிய கடமை நம்ம சமுதாய மக்களுக்கும் தொழில்களுக்கும் அனைவருக்கும் உண்டு. விஸ்வகர்மா யார்? ஆயுதம் செய்தாலும் அன்பின் வழி நடக்கும். கோவில்கள் செய்தாலும் போர்மறை வீரமாட்டோம். ஆவரணம் செய்தாலும் அறம் தவற மாட்டோம். தேர் செய்தாலும் தேடி வந்து உயிர் கொடுப்போம். இப்படிப்பட்ட பல வரலாறு சொந்தக்காரர்களான விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இன்றைக்கு அணிதிரண்டு ஒற்றுமையாக ஐயா முகமது ஆசாரி நினைவிடத்தின் மூலமாக இன்றைய தினம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டம் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயத்தை தேடி எங்களுக்கு வாக்குகள் தாருங்கள் தாருங்கள் என்று இந்த விஸ்வகர்மா சமுதாயம் ஆலய மணி செய்தாலும் ஆண்டவன் கட்டளைக்கு அடிபடுவோம் என்று சூழலுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற விஸ்வகர்மா சமுதாயம் இன்றைய தினம் ஆசாரி உண்மை என்று நாங்களெல்லாம் ஒரு சமூகம் ஏற்பதற்காக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறோம் என்றால் இனி தேர்தல் காலம். தேர்தல் காலத்திலே ஒவ்வொரு சமுதாய மக்களும் அரசியல் அங்கீகாரம் தேடி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விஸ்வகர்மா சமுதாயமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் வேண்டும் வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அரசியல் அங்கீகாரம் என்பது எங்களுக்கும் மக்கள் பிரதிநிதி வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் பேரூராட்சி நகராட்சி அத்தனை மக்கள் அதிகாரம் நம்முடைய அரசியல் சாசனம் வந்து கொண்டபடி அனைத்து சமூகங்களுக்கும் அரசியல் பகிர்ந்து வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆனால் ஏன் விஸ்வகர்மா சமுதாயம் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது? இதற்கு காரணம் யார்? ஒரு பக்கம் நம்ம சமுதாய மக்கள் சொல்லுவார்கள், நாம் ஒற்றுமை இல்லை, அதனால்தான் இதையெல்லாம் அரசியல் கட்சிகள் சமுதாயத்தை தேடி வரவில்லை, நமக்கான அதிகாரம் கொடுப்பதற்கு வந்திருக்கிறது. இன்னொரு தாழ்வான நம்மளால் ஒற்றுமையாக இருக்கின்றோம். நம்ம அரசியல் அதிகாரத்திலே அரசியல் அத்தனை அதிகாரத்தில் செல்லும் தகுதியான சமுதாயம் சொல்லுவார்கள். ஆனால் திட்டமட்டும் வழங்கப்படுகிறது. இனி வரும் காலத்திலே வரும் இடத்திலே தேர்தல் காலத்திலே விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சரியான அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்பதாக ஒரு பணியான கோரிக்கையாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் மதுராந்தகம் நகரில் நடைபெற்றது. அதற்கு பாரத பிரதமர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்குகின்றோம். அப்படி பாபுஜி சுவாமி அவர்கள் வைத்த கோரிக்கையை செவிமடுத்திருக்கிறார்கள் என்பதை செய்தி அறிந்தோம். அந்த சமுதாயத்திற்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த கூட்டத்தை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகையால் இந்த முக்குமுத்து ஆசாரி தியாக வரலாறு படைத்த இந்த காயா பகுதியிலிருந்து நமது சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசியல் அதிகாரமும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் 100.5% இப்பொழுது சமுதாயம் பின்பற்றோர்